17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிப்போம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சிருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பல வகையான பகஞ்சர்கள் உண்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பகஞ்சர்கள் யாராம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பிராண பகஞ்சர். ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருக்கு. ஆமா, பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. பிராண பகஞ்சர் அப்படின்னா உயிரெடுக்க வந்தவர்கள், உயிருக்கு உலை வைக்கிறவர்கள். பிராண பகஞ்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொல்லாம விட மாட்டோம். எப்படி விட மாட்டோம்? ஆமா, உன்னை கொல்லாம நாங்க விட மாட்டோம். எங்க தீர்மானம் அதுதான். இப்ப கூட இந்த அமாஸ் தீவிரவாதிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, இஸ்ரவேலை கொல்லாம விட மாட்டோம். எங்க லக்கு, எங்க லட்சியம், நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை அழிக்காம விட மாட்டோம். இப்படிப்பட்ட மக்களும் இன்னைக்கு இருக்காங்க பாருங்களேன். பல வகையில உன் நிம்மதியை கொள்ளாம விட மாட்டோம், உன் சந்தோஷத்தை கொள்ளாம விட மாட்டோம். அதனால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சுத்தி கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் நிறைய உண்டு பாருங்களேன். நான் சொல்றேன், அந்த கூட்டத்தின் மேல் கண்கள் வைப்போமே ஆனால் நம்முடைய சமாதானம் கெட்டு போய்விடும். ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்னவா இருக்கணும்? நம்முடைய நிம்மதியை பாதிக்கிற, சமாதானத்தை பாதிக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் குடும்ப நல்வாழ்வையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வையும் சிதைக்கக்கூடிய தீய எதிரான வல்லமைகள் நீதிமானுக்கு விரோதமாய் காணப்படுகிறது பாருங்களேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு 10, அவர்கள் நினந்துள்ளி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். ரொம்ப துணிகரமா இருக்காங்களாம். அவங்களுடைய லட்சியமே அப்படிதான் இருக்குதான். என்ன லட்சியம்? இப்படியாச்சும் உங்களை காலி பண்ணிடணும், ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும். 11, நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வணைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான், ஃபோக்கஸ் பண்ணிட்டான், சுத்து போட்டான் பார்த்தீங்களா, அந்த கதை. 11, பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். இது போல ஒரு நீதிமானுடைய வாழ்வில் வருமா? நீதிமானாலே இதுதான். நீதிமானாலே இதான் பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதிமானாலே இதான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டாலே இதான் பிரச்சனை. ஆமா, இயேசு ஏத்துக்கிட்டாலே இதான் பிரச்சனை. அப்ப ஏத்துக்காம இருந்தா அதை விட பெரிய பிரச்சனை. ஆஹா, நிறைய பேர் நினைச்சிடுறாங்க, ரட்சிக்கப்பட்டா ஜெபம் பண்ண ஒரே துன்பங்க. தெளிவா சொல்றேன், ஜெபம் பண்ணா அதை விட துன்பங்க. நிறைய பேர் நினைச்சிடுறாங்க, ஜெபம் பண்ணா துன்பம், ஜெபமே பண்ணலனா துன்பமே இல்லை. யார் சொன்னது? ஜெபம் பண்ணவனுக்காச்சும் துன்பம் வரும், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். ஆனா அவன் ஜெபிக்க ஜெபிக்க ரிசல்ட் என்ன ஆகும்? அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை காப்பாற்றுவாரு. ஜெபிக்காதவனுக்கு துணையே கிடையாது. அவனுக்கு பரிதாபமான நிலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரும் சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, பேய் தான் சொல்லின்னு இருக்கும். எப்படி சொல்லும்? 2 பல்ல விரிச்சுக்கிட்டு அப்படி கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து சொல்ல, சொந்த எண்ணமே சொல்லும். கூட இருக்கிற கூட்டாளிகளே சொல்லுவாங்க, என்ன சும்மா ஜபம், அதான் ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? சில பேர் இப்படி நம்பிடுறாங்க, ஆமா ரொம்ப ஜெபம் பண்றேன், ரொம்ப சோதனையா இருக்கு, ஜபத்தை கொஞ்சம் நிறுத்திடுவோம். தப்பு. ஜெபிக்கும் பொழுதும் ஒரு நீதிமானுக்கு ஆராதிக்கும் பொழுதும் துன்பங்கள் வரலாம். ஆனால் ஜெபிக்காத போது அதிக துன்பங்கள் வரும். ஜெபிக்கும் போது துன்பங்கள் வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஜெபிக்கிற தேவ பிள்ளை, நீதிமானாகிய தேவ பிள்ளை, ஆராதிக்கிற தேவ பிள்ளை வாழ்வில் துன்பங்கள் வந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு பக்கத்துல துணையா இருக்கிறார். கர்த்தரை தேடாதவனுக்கு யார் துணையா இருப்பா?
தேவனை மதியாதவன் பக்கத்துல யார் இருப்பா? அவன் தான் கர்த்தரையை எட்டி உதைச்சிட்டு போறாளாச்சு. யார் அவனுக்கு துணையா இருப்பா? அதனால்தான் அவருடைய முடிவுகள் மிகவும் வேதனைக்குரிய முடிவுகளாய் மாறுகிறது. இன்னைக்கு வலது கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு நல்லா புரியுது, எதிர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு, எங்களை ரொம்ப கரைய பண்ணுது, சிலர் நடந்துக்கிற விஷயங்கள் எங்களை ரொம்ப சோகப்படுத்துது, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுக்கிறது. ஏன் எங்கள் சொந்தங்கள் மூலம், நண்பர்கள் மூலம், எங்களோடு நெருங்கி பழகுகிறவர்கள் மூலம் நாங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அவங்களுடைய பேச்சுக்கள், அவருடைய பார்வைகள், அவர்களுடைய செயல்கள், அவர்கள் நடந்துக்கிற விதங்கள் பல நேரத்தில் எங்களை வேதனைப்படுத்துது ஆண்டவரே, சோகப்படுத்துது ஆண்டவரே. பல நேரத்தில் எங்களுக்கு பயம் கூட வந்துருது, எங்களுக்கு மிகுந்த வருத்தம் கூட வந்துருது. பேசாம இந்த வீட்டை விட்டே போயிடலாமா, இந்த இடத்தை விட்டே காலி பண்ணிட்டு போயிடலாமா, இந்த வேலையை விட்டே போயிடலாமா, இந்த சூழ்நிலையை விட்டே போயிடலாமா, எங்கேயாச்சும் காணாத ஒரு இடத்துக்கு போயிடலாமான்னு கூட எங்களுக்கு பல நேரத்தில் எண்ணங்கள், சிந்தைகள் வந்து எங்களை சோகமாக்குதப்பா, எங்களுக்கு பயத்தை தருதப்பா. தூக்கத்தை இழந்துடுறோம், நிம்மதியை இழந்துறோம், சமாதானத்தை நாங்கள் தொலைச்சிடுறோம். பல நேரத்தில் சத்துருக்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் எங்களை வளைந்து கொண்டு எங்களை தரையிலே தள்ளும்படிக்கு, ஆண்டவர் எங்களை கீழே விழ தள்ளும்படிக்கு பல வகையான சோகங்களை எங்களுக்கு ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? எனக்கு ஒரு மனதைரியத்தை தாரும் ஆண்டவரே. பிரச்சனைகளை பார்த்து முதுகு காட்டி ஓடுகிற ஒரு கோழைகளாக அல்ல, சங்கடங்களை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய ஒரு கோழைகளாக அல்ல. ஓ, எத்தனை பேர் சொல்றீங்க நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் ஓ எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறோம், வாய்களை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே எங்க எண்ணங்களை உறுதிப்படுத்தும், எங்கள் இருதயங்களை உறுதிப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை உறுதிப்படுத்தும், எங்கள் நினைவுகளை உறுதிப்படுத்தும். கேட்கலாமா ஆண்டவர் கிட்ட? ஆண்டவரே ஒரு தைரியமான ஒரு இருதயத்தை தாரும், ஒரு உறுதியான ஒரு இருதயத்தை தாரும், ஒரு பலனான ஒரு இருதயத்தை தாரும். அல்லேலூயா. பகைக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு ஆண்டவரே உறுதியான இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கலாமா? தேவ பிள்ளைய வாயை திறந்து கேளு. ஆண்டவர் போரடிப்பதற்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் தேவன் உன்னை வடிவமைக்க விரும்புகிறார், தேவன் உன்னை உருவாக்க விரும்புகிறார். ஓ, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு காலம்தான் நீ பயந்துகிட்டு இருக்க போற? பயந்து 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 ஒரு இடம் விட்டு நீ ஓடி 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 மறைஞ்சு ஒளிஞ்சி நீ எவ்வளவு காலம்தான் உன்னையே சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க போற? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கையை நான் உயர்த்துறேன், என் கண்ணை நான் ஏறெடுக்கிறேன், என் இதயத்தை நான் உயர்த்துறேன், என் மனசை நான் உயர்த்துறேன், என் எண்ணங்களை நான் உயர்த்துறேன். ஓ ரஹபனகபகதனலம சந்தனலமகபகனலம. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. இம்மட்டும் காப்பாத்தின ஆண்டவர் என்னை நிச்சயமா காப்பாத்துவார். ஓ, உங்கள் ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகட்டும், உங்கள் ஆத்துமாவில் திடன் உண்டாகட்டும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஓ நம்முடைய கண்களை ஏறெடுக்க, நம்முடைய கைகளை உயர்த்த நம்முடைய துதிகளை உயர்த்த ஸ்தோத்திரங்களை உயர்த்த தேவ பிள்ளையை ஆபத்தை பார்த்து ஆராதிப்பதை நிறுத்தாத, ஆபத்தை பார்த்து ஜெபத்தை நிறுத்திராத, ஆபத்தை பார்த்து ஆலய கூடி வரவ நிறுத்திராத. அதை நிறுத்தும் பொழுது அது மிகப்பெரிய ஆபத்தாய் மாறுகிறது. ஆனா தொடர்ந்து செய்யும் பொழுது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கைகளை உயர்த்தும் பொழுது, கண்களை ஏறெடுக்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நான் சொல்றேன், இன்னைக்கு உனக்கு ஒத்தாசை வரும், இன்னைக்கு உனக்கு உதவி வரும். தேவ பிள்ளையே, உனக்கு இன்னைக்கு தைரியம் வரும், இன்னைக்கு உனக்கு ஒரு உறுதி வரும், இன்னைக்கு ஒரு பலன் வரும், இன்னைக்கு உன் லைஃப்ல ஒரு வல்லமை வரும். ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி நிமினலமகதரனலமகதரனா. ஓ அல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பே. ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பே.
ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். இம்மட்டும் காத்தாரே இனியும் நடத்துவார். இம்மட்டும் இனியும் நடத்துவார். கால்கள் இடராமல் தாங்கியே நடத்துவார். கால்கள் இடராமல் தாங்கியே நடத்துவார். ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஏற்ற காலத்தில் மழையை பொழிய செய்வார். ஏற்ற காலத்தில் பொழிய செய்வார். உன் இனத்தார் மத்தியில் உயர்த்தியே வைப்பாரே. உன் இனத்தார் மத்தியில் உயர்த்தியே வைப்பாரே. ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் போக்கையும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பாரே. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பாரே. ஒரு சேதமும் அணுகாமல் செட்டைக்குள் மறைப்பாரே. ஒரு சேதமும் அணுகாமல் செட்டைக்குள் மறைப்பாரே. ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ரைட் டைம்ல ஆண்டவர் எப்படி எல்லாவித நன்மைகளை, கால நிலைகளை, பருவங்களை நியமித்து வைத்திருக்கிறாரோ, நீதிமானுடைய நன்மைகளும் நியமிக்கப்பட்ட ஒன்று. அது கால தாமதமாகலாம், ஆனால் காலம் தவறாது. டைம் எடுக்கலாம், ஆனா ஸ்கிப் ஆகி போகாது. ஏன்னா ஆசீர்வாதம் தங்கக்கூடிய சிரசா, ஆசீர்வாதம் தங்குற தலையா, ஆசீர்வாதம் தங்குகிற கூடாரமா, ஆசீர்வாதம் தங்குகிற வாழ்வாதான் உங்க வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தாவீது கர்த்தரை தேடினவன், சவுல் கர்த்தரை தேடாதவன். சொல்லுங்க பார்க்கலாம், ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடுறவங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்ப பார்த்தாலும் சீரியலை தேடுறவங்க. சொல்லுங்க பார்க்கலாம், அவங்களுக்கும் பிரச்சனை வருது, உனக்கும் பிரச்சனை வருது. அப்ப இப்படி முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்ப நான் எதுக்கு கர்த்தரை தேடணும்? நானும் பேசாம சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. சீரியல் இல்ல, சீரியலை பார்க்கிறவங்களுக்கும் சிலுவையை பார்க்கிறவங்களுக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. எழுதி கூட வச்சுக்கோங்க, டைரியில டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ டேட்டை எழுதி வச்சிருக்கீங்க. சீரியல் பார்க்கிறவங்க அவங்க சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டேட் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சிலுவையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த டேட்டை எழுதி வச்சிருக்கோங்க. சில நாட்கள் வரும், சில காலங்கள் வரும், சில நாட்கள் வரும், ஆச்சரியப்படுவீங்க. சீரியல் பார்க்கிறவங்க லைஃப்ல மேன்மை வருதோ இல்லையோ, சிலுவையை பார்க்கிறவங்க லைஃப்ல நிச்சயமா மேன்மை வந்தே ஆகும்.
ஏன்னா சிலுவையின் மேன்மையே அதுதாங்க. தாவீது கர்த்தரை தேடினா, இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை வந்தது. சவுல் கர்த்தரையே தேடல, சூனியக்காரியே தேடிட்டு இருந்தான், அவனுக்கும் பிரச்சனை வந்துச்சுங்க. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் தாவீதை காப்பாற்றினார், விடுதலையாக்கினார், விடுவித்தார். ஆனால் சவுலுடைய முடிவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தரை தேடாதவங்க ரொம்ப சூப்பரா தானே இருக்காங்க, கர்த்தரை நாடாதவங்க ரொம்ப சிறப்பா தானே இருக்கிறாங்க என்று அவர்களை முன்மாதிரியாக வைக்காதிருங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட உதாரணங்களை முன்பதாக வையுங்கள். முடிவு என்ன ஆகும்? ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தரை தேடினவங்களுக்கு வந்த எல்லா நெருக்கடிகளும் உடைந்து போகும். ஏன்னா கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்காக ஏற்ற காலத்தில் ஏற்றங்களை தான் வச்சிருக்காரு.